அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். கடந்த ஒரு வாரமாகவே தொடர்ந்து நம்மளுடைய கம்யூனிட்டில அதிகமாக கேட்கப்பட்ட கேள்வி அப்படின்னா, டிஜிட்டல் கோல்ட். ஏன்னா மக்கள் மத்தியில ரொம்ப பிரபலமாக இப்ப ரீசென்ட் டைம்ஸ்ல ட்ரெண்டிங்ல எல்லாருமே "அப்பா டீ, காஃபி குடிக்கிற காசுப்பா, ஒரு பஜ்ஜி வாங்குற காசுல நான் கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்றேன் பாருன்னு" சொல்லி கிடைச்ச டைம்ல கிடைச்ச அளவுக்கு எல்லாருமே இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்ஷனா இருந்த இந்த டிஜிட்டல் கோல்டுக்கு செபி ஒரு பெரிய ஆப் வச்சுட்டாங்க. இல்ல இது ஒரு பெரிய ஸ்கேம்ன்னு சொல்லிட்டாங்க அப்படின்றது போல ஆன்லைன்ல நெறைய விதமான செய்திகள் பரவிட்டு இருக்கு. அதுல ஒரு சிலது மட்டும் தான் உண்மை. ஒரு சிலது எல்லாமே அப்ப டிஜிட்டல் கோல்டுனா என்ன? இதுல இன்வெஸ்ட் பண்ணலாமா? வேணாமா? இதுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகள் என்ன? அப்படின்ற எல்லா விஷயத்த பத்தியும் இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அண்ட் ஒரு டிஸ்க்ளைமர் குடுத்துடுறேன். இந்த வீடியோக்கு எந்த ஒரு ஸ்பான்சருமே கிடையாது. பிகாஸ் நீங்க தான் இந்த வீடியோக்கான ஸ்பான்சர். ஏன்னா அஃபிஷியலி இருக்கக்கூடிய உண்மை என்னவோ உள்ளது உள்ளபடியே நீங்க தெரிஞ்சுக்கணும். அது இன்னும் நெறைய பேருக்கு போய் சேரணும் அப்படின்ற ஒரு முயற்சியில தான் இருக்கக்கூடிய மொத்த டேட்டாவும் உங்க முன்னாடி நான் வைக்க போறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இந்த டிஜிட்டல் கோல்டுனா என்னன்றத சிம்பிளா சொல்லிடுறேன். இப்ப நம்ப ஒரு டிஜிட்டல் கோல்டு ஆப்ல போயிட்டு பணம் போடுறோம். எனக்கு ஒரு 1 கிராம் கோல்டு இன்னைக்கு ரூ. 10,000 இருக்குன்னா, நான் ரூ. 10,000 போடுறேன். அப்ப எனக்கு 1 கிராம் கோல்டு பார்த்தீங்கன்னா, என் அக்கவுண்ட்ல காமிக்கும். ஓகே, நீங்க 1 கிராம் கோல்டு வாங்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு. பட் இது டிஜிட்டலா தான் இருக்கும். அதற்கேற்ப பிசிக்கல் கோல்ட அவங்க ஏதோ ஒரு இடத்துல ஒரு வால்ட்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. இது எக்ஸாம்பிளோட சொல்லணும் அப்படின்னா, நம்ம பேங்க் அக்கவுண்ட் எடுத்துக்கலாமே. இப்ப நான் ஒரு பேங்க்ல ரூ. 10,000 வச்சிருக்கேன். நம்ம பேங்க்ல ஆப்ல அந்த ஆப் இருக்கும் இல்லைங்களா? அதுல பார்க்கலாம். இல்ல நெட் பேங்கிங்ல பார்க்கலாம். எங்க பார்த்தாலும் என் அக்கவுண்ட்ல என்ன இருக்கும்? ரூ. 10,000 இருக்குன்னு காமிக்கும். இது எல்லாமே டிஜிட்டலா. பட் எனக்கு அந்த காசு கையில வேணும் அப்படின்னா, நான் தான் ஏதாச்சும் ஒரு ஏடிஎம்ல சப்போர்ட் பண்ணக்கூடிய ஏடிஎம்லயோ இல்ல பேங்க்லயோ போயிட்டு வித்ட்ரா பண்ணும்போது தான் அத பேலன்ஸ் பண்ணி எங்க பிசிக்கலா இருக்கோ அங்கிருந்து என் கையில ட்ரான்ஸ்ஃபர் ஆகி என் கையில பிசிக்கலா வரும். இந்த டிஜிட்டல் கோல்டும் கிட்டத்தட்ட அதே போல தான். உங்களுடைய ஆப்ல இருக்கக்கூடிய அந்த டிஜிட்டலா இருக்கக்கூடிய கோல்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்க ரெக்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, எந்த ஆப்ல நீங்க வச்சிருக்கீங்களோ, அவங்க அத உங்களுக்கு பிசிக்கலா எங்க உங்களுக்காக ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்களோ, அங்கருந்து எடுத்து உங்களுக்கு டெலிவர் பண்ணணும். ஸோ இந்த டிஜிட்டல் கோல்டு இப்ப மக்கள் மத்தியில இவ்ளோ பிரபலமா இருக்கிறதுக்கான மிக முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோல்டுடைய பிரைஸ் ஏறிக்கிட்டே போகுது. எல்லாராலயும் போய் 1 கிராம் வாங்க முடியுமான்னா, கண்டிப்பா முடியாது. அப்போ என்னால ரூ. 10க்கும் கோல்டு வாங்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்குன்னா நல்லா இருக்கும் இல்லையா? ரூ. 10க்கு எப்படி ப்ரோ வாங்குறதுன்னு கேட்கிறீங்களா? நான் இப்ப ரூ. 10க்கு டிஜிட்டல் கோல்டு வாங்கணும்னு பிளான் பண்றேன்னா, இப்ப கோல்டுடைய ரேட் என்ன இருக்கோ, அந்த ரேட்டுக்கு ரூ. 10க்கு என்ன கோல்டுடைய வொர்த் இருக்குமோ, அத என் அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆயிடும். இந்த மாரி நான் அப்பப்ப காசு இருக்கும்போது எவ்வளவுக்கு வேணாலும் வாங்கிக்கலாம். ரூ. 10, ரூ. 20, ரூ. 500, ரூ. 1000 அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் கொஞ்சமா வாங்க அந்த அமௌண்ட்க்கு ஈக்குவலன்ட்டான கோல்டு என்ன கோல்டோ அந்த டைம்ல இருக்கக்கூடிய பிரைசிங்க வச்சு என் அக்கவுண்ட்ல ஆட் ஆயிட்டே வரும். ஸோ இந்த ஈஸ் ஆஃப் யூஸ், ஈஸ் ஆஃப் இன்வெஸ்டிங் இருக்கிறதுனால இத எல்லாருமே அதிகமா யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. எப்பா எல்லாமே நல்லா தானே இருக்கு. அப்புறம் ஏன் செபி இந்த மாரி ஒரு பெரிய அறிவிப்ப குடுக்குறாங்க அப்படின்னு தானே கேட்கிறீங்க. ஆக்சுவலி விஷயம் என்னன்னா, இது புதுசு கிடையவே கிடையாது. அண்ட் இத நான் 4 வருஷத்துக்கு முன்னாடியும் சொல்லியிருக்கேன். இப்ப வரைக்கும் அன்ரெகுலேட்டட். அதாவது ஆர்பிஐ மூலியமாகவோ, செபி மூலியமாகவோ எந்த ஒரு விதத்திலயுமே கட்டுப்பாட்டுல இவங்களுடைய கட்டுப்பாட்டுல இது கிடையவே கிடையாது. ஸோ அதே விஷயத்த தான் செபி இப்ப திரும்பவும் ஹைலைட் பண்ணி ஒரு வார்னிங்கா எல்லாருக்கும் சொல்றாங்க. அதற்கான மிகப்பெரிய காரணம் என்னன்னா, மக்கள் இந்த மாரி ஒரு ஸ்பேஸ் இருக்கு. நெறைய பேர் இப்ப டிஜிட்டல் கோல்டு விக்க ஆரம்பிச்சுட்டாங்க. உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்க யூஸ் பண்ணக்கூடிய பலவிதமான ஆப்ஸ் எல்லாருமே இப்ப டிஜிட்டல் கோல்ட விக்கிறாங்க. மக்களும் நம்பி இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா, பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள் என்ன? அதுக்கு இருக்கக்கூடிய ரிஸ்க் என்னன்னே தெரியாம இன்வெஸ்ட் பண்றாங்க. ஸோ கொஞ்சம் உஷாரா இருங்கன்றது போல ஜஸ்ட் ஒரு வார்னிங் தான். வாங்கவே வாங்காதீங்க. இது ஒரு மிகப்பெரிய ஸ்கேம்ன்னு அவங்க சொல்லவே கிடையாது. ஆனா, அவங்க சொல்லக்கூடிய அந்த பிரச்சனை என்னன்றத பத்தி நீங்களும் நானும் தெரிஞ்சுக்கணும். ஸோ முதல்ல நம்ம ஒரு ஆப் மூலியமா ஒரு டிஜிட்டல் கோல்ட வாங்குறோம்னா, அதோடைய ப்ராசஸ் எந்த மாரி நடக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சா தான், அதில இருக்கக்கூடிய உண்மையான சிக்கல் என்னன்றத பத்தியும் நம்ம புரிஞ்சுக்க முடியும். இப்ப எக்ஸாம்பிள்க்கு நான் ஜிபேல ஒரு ரூ. 1000 கோல்டு வாங்குறேன்னா, நான் குடுத்த ரூ. 1000க்கு அன்னைக்கு தேதியில கோல்டுடைய பிரைஸ் என்ன அவங்க வச்சிருக்காங்களோ, அதற்கு ஈக்குவலன்ட்டான கோல்டு என் அக்கவுண்ட்ல ஆட் ஆயிடும். பட் இதுக்கு பின்னாடி என்ன நடக்குது? அதுதான் முக்கியம். என்னதான் கூகுள் பேல நமக்கு தங்கம் இருக்குன்னு சொன்னாலுமே, கூகுள் பே நமக்கு தங்கத்த வாங்கி அவங்க வச்சிருப்பாங்களான்னு கேட்டா, அதுதான் கிடையாது. இவங்க எல்லாருமே வெறும் பிளாட்ஃபார்ம்ஸ் மட்டும் தான். நீங்க பார்க்கக்கூடிய இந்த ஆப் எல்லாருமே வெறும் பிளாட்ஃபார்ம்ஸ். இவங்களுக்கு கோல்டு புரொவைட் பண்ணக்கூடியவங்க, அதுவும் இந்தியால டிஜிட்டல் கோல்டு புரொவைட் பண்ணக்கூடியது 3 கம்பெனிஸ் மட்டும் தான். எம்எம்டிசி பேம்ப், ஆகுமென்ட் கோல்ட் அண்ட் சேஃப் கோல்ட். இந்த 3 கம்பெனிகள் கிட்ட தான் மேக்ஸிமம் டிஜிட்டல் கோல்டு எல்லாருமே வாங்குறாங்க. ஸோ இப்போ கூகுள் பே என்ன பண்ணுவாங்க? அவங்க பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்கிறது எம்எம்டிசி பேம்ப் கிட்ட. அவங்க கிட்ட இந்த பர்ட்டிகுலர் கிளையன்ட்க்கு இந்த அமௌண்ட் குடுத்துருக்காரு. அதுக்கு ஈக்குவலன்ட்டான கோல்ட வாங்கிக்கோங்கன்னு சொல்லுவாங்க. சரி அவங்க வாங்கிட்டாங்க. வாங்குன கோல்டு எங்க வைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப கூகுள் பே எம்எம்டிசி கிட்ட பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க. அவங்க ஒரு வால்ட் வச்சிருப்பாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா, அதே வால்ட்ல வச்சுக்கோங்கன்னு சொன்னாங்கன்னா, அந்த வால்ட்ல வச்சுருவாங்க. எல்லாமே கரெக்ட்டா தானே இருக்கு. இங்க பிரச்சனை என்னன்னா, நான் குடுத்த ரூ. 1000க்கு உண்மையாவே கூகுள் பே கோல்ட வாங்கி வச்சாங்களா அப்படின்றத யாரு கண்காணிக்கிறது?
ஸோ செபி போன்ற யாருமே இங்க கிடையாது. அப்போ இவங்க என்ன பண்றாங்க, இங்க ஒரு ட்ரஸ்டி வைக்கிறாங்க. அந்த ட்ரஸ்டி ரேண்டமா இவங்க அக்கவுண்ட்ல இருக்கக்கூடிய அந்த பணத்துக்கும், அவங்க வாங்கக்கூடிய கோல்டுக்கும் எல்லாமே டேலியா இருக்கா அப்படின்னு சொல்லி ரேண்டமா வந்து அப்பப்போ வந்து செக் பண்ணுவாங்க. அவங்க ஆடிட் பண்ணலான்னு சொல்றாங்களே தவிர, எத்தன நாட்களுக்கு ஒரு தடவ பண்ணணும், அந்த டேட்டா பப்ளிக்கா வந்து காமிக்கணுமா அப்படின்றது போல எந்த ஒரு தரவரிசையும், எந்த ஒரு ரூல்ஸுமே வந்து இங்க கிடையாது. நமக்கு தெரிஞ்சு இந்தியால டிஜிட்டல் கோல்டு விக்கக்கூடிய ஒரு டாப் ஆப்ஸ எடுத்து அந்த டேட்டா வந்து நாங்க கலெக்ட் பண்ணி உங்களுக்கு சைட் பை சைடு வந்து குடுத்துருக்கோம். எந்தெந்த ஆப் எல்லாம் என்னென்ன மாரி யார் யார்கிட்ட வாங்குறாங்க, எங்க வாலெட்ல வச்சிருக்காங்க அப்படின்னு டீட்டெயில்ஸ நீங்க ஒரே இடத்துல வந்து பார்த்துக்கலாம். அண்ட் நீங்க யூஸ் பண்ணக்கூடிய ஆப் உடைய வெப்சைட்ல போயும் நீங்க இந்த டீட்டெயில்ஸ ஒரு தடவைக்கு 2 தடவ வெரிஃபையும் பண்ணிக்கோங்க. இப்ப எக்ஸாம்பிள்க்கு கூகுள் பே மாதிரி நிறுவனங்கள்லாம் எடுக்கும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க எம்எம்டிசி, பாம் கிட்ட வந்து வச்சிருக்காங்க. அவங்களுடைய வாலெட்லயும் வந்து வச்சிருக்காங்க. அண்ட் அவங்களுடைய ட்ரஸ்டியும் வந்து அவங்க வெளிப்படையா வந்து போட்டிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ டீட்டெயில்ஸ் வந்து கிளியர், சிம்பிள். இப்ப இன்னொரு எக்ஸாம்பிள்க்கு நெறைய பேர் ரீசென்ட் டைம்ஸ்ல இந்த ஆரா கோல்ட பத்தி கேட்டிருந்தீங்க. ஸோ இது எந்த விதத்திலுமே எந்த ஒரு ஸ்பான்சர் எதுவுமே வந்து கிடையாது. ஓகே. இருக்கிற விஷயம் மட்டும் என்னன்றத நான் சொல்றேன். நீங்க தெளிவடையறதுக்காக. அவங்களுடைய வெப்சைட்லயே ஹவ் சேஃப் இஸ் இன்வெஸ்டிங் வித் திஸ் பர்ட்டிகுலர் கம்பெனின்னு அவங்க போட்டிருக்காங்க. உள்ள பார்த்தீங்கன்னா, கோல்ட யார்கிட்ட வாங்குறாங்கன்ற இன்ஃபர்மேஷன் இங்க இல்ல, குடுக்கல. 2வதா பேங்க் கிரேடுன்னு மட்டும் தான் போட்டிருக்காங்க. ஸோ அதுவுமே எந்த கம்பெனி இது என்னன்றத போடல. மேபி செக்யூரிட்டி பர்ப்பஸ்னா கூட இருக்கலாம். ஸோ 3வது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆடிட் பண்ணக்கூடிய ட்ரஸ்டி யாரான்னு பார்த்தீங்கன்னா, செக்யூர்ட் பை செபி ரெகுலேட்டட் இண்டிபெண்டன்ட் ட்ரஸ்டின்னு குடுத்துருக்காங்க. பட் அவங்க பேரு, எந்த கம்பெனி, என்ன ஏதுன்ற டீட்டெயில்ஸுமே வந்து இங்க இல்ல. ஸோ இதெல்லாம் டீட்டெயில்ஸ் இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். பட் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இல்லாததுனாலேயே இவங்க வந்து ஏமாத்துறாங்க, இவங்க ஸ்கேம் பண்றாங்கன்றத நான் வந்து சொல்ல வரல. ஸோ இந்த மாரி இன்ஃபர்மேஷன்ஸ நீங்க பார்க்கணுன்றத தான் நான் இங்க தெளிவுபடுத்த விரும்புறேன். இங்க இன்னொரு சிக்கல் இருக்கு. அது என்னன்னா, பிரைசிங். ஜிபே, ஃபோன்பே இந்த மாரி நீங்க பார்க்கக்கூடிய டிஜிட்டல் கோல்டு விக்கக்கூடிய ஆப்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே டைம்ல எல்லாருமே வேற வேற பிரைஸ் விக்கிறாங்க. ஆனா எல்லாருமே 24 கேரட் நாங்க 99.9% பியூர் கோல்ட தான் வந்து விக்கிறோம்னு சொல்றாங்களே தவிர, பிரைசிங் ஒரே மாரியான பிரைசிங் கிடையாது. பிளஸ் 2வது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க டிஜிட்டல் கோல்டு வாங்கும்போதே நீங்க ரூ. 10 குடுத்து வாங்குனாலுமே நீங்க கோல்ட தான் வாங்குறீங்க. அப்ப நீங்க கோல்டா வாங்கும்போது அதுக்கு 3%க்கான ஜிஎஸ்டி கம்பல்சரி உண்டு. ஸோ நீங்க ரூ. 10 வாங்குனாலும் சரி, ரூ. 10,000 வாங்குனாலும் சரி, 10,00,000 நான் சொன்ன மாரி எவ்வளவுக்கு வாங்குனாலும் ஒவ்வொரு தடவ நீங்க அமௌண்ட்ட போடும்போதும் இனிஷியலாவே அந்த 3%க்கான டாக்ஸ் ஜிஎஸ்டிய புடிச்சிட்டு தான் மீதி காசுக்கு தான் அவங்களுடைய பிரைசிங் என்னவோ நீங்க வாங்கக்கூடிய ஆப்ல என்ன பிரைசிங்கோ கோல்டுடைய பிரைஸ் அந்த பிரைஸுக்கு உங்களுக்கு கோல்டு வரவேற்கப்படும். இப்போ ஒரு ஆர்டிக்கிள் நாங்க பார்க்கும்போது அதில ஒரு கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்திருந்தாங்க. அக்டோபர் 10ஆம் தேதி வாங்குறாங்க. வேற வேற பிளாட்ஃபார்ம்ல என்னென்ன பிரைசிங் அப்ப இருந்துச்சோ வாங்கிட்டாங்க ஒரே டைம்ல. அதே போல செல்லிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 13ஆம் தேதி ஒரே டைம்ல வந்து விக்கிறாங்க. அன்னைக்கு என்ன பிரைசிங் இருந்துச்சோ விக்கிறாங்க. ஓகேங்களா? ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்லயுமே எவ்வளோ லாஸ், எவ்வளோ ப்ராஃபிட் அப்படின்னு உங்க வருது. ஓவராலா வந்து இங்க லாஸ் தான் வந்து வருது. ஆவரேஜா பார்த்தீங்கன்னா, ஒரு 3%க்கான லாஸ் எல்லாத்துலயுமே வந்து இருக்கு. பட் இப்ஜா அதாவது இந்தியன் புல்லியன் ஜுவல்லரி அசோசியேஷன் லிமிடெட் அவங்க வந்து கோல்டுடைய பிரைசிங் வந்து 10ஆம் தேதி என்ன வச்சிருந்தாங்க, 13ஆம் தேதி என்ன வச்சிருந்தாங்கன்னு இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த நாட்கள்ல 1.8% ஏறி இருக்கு. ஸோ எக்ஸாக்ட்டான பிரைசிங் நம்மளால வச்சு ஆன்லைன் பிரைசிங்க பார்த்து இங்க கரெக்ட்டா வாங்க முடியுதான்றது ஒரு கேள்வி இருக்கு. சரி இது அவங்க குடுத்த டேட்டா நமக்கு எந்த அளவுக்கு அக்யூரேட்டா இருக்குன்னு தெரியல. அதனால நாங்க என்ன பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் 10ஆம் தேதி நாங்க இந்த டேட்டாலாம் கலெக்ட் பண்ணும்போது வெவ்வேறு பிளாட்ஃபார்ம்ஸ்ல பையிங் பிரைஸ் என்ன பிரைஸ் இருந்துச்சோ அத எடுத்து பார்த்தோம். ஓகேங்களா? அதே போல செல்லிங் பிரைஸும் வந்து அப்பவே வாங்கி அப்பவே ஒருவேளை வித்திருந்தா செல் பிரைஸுமே என்ன இருந்துச்சுன்றத வச்சு நாங்க ஒரு கால்குலேஷன்ஸ் போட்டோம். ஸோ அதுலயுமே ஜிஎஸ்டியோட சேர்த்து பார்க்கும்போது எந்த அளவுக்கு டிஃபரன்சஸ் இருக்கு, ஜிஎஸ்டி இல்லாம பார்த்தா எந்த டிஃபரன்ஸ் இருக்குன்றது உங்களுக்கு கிளியரா தெரியுது. ஸோ இந்த டிஃபரன்ஸ் இருக்கிறதுக்கான காரணம் அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ரெட் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் சொல்றாங்க. அதாவது பேஸ்ட் அந்த கம்பெனி ஒவ்வொரு ஆப் கம்பெனியுமே நமக்கு டிஜிட்டல் கோல்டு விற்கக்கூடிய ஒவ்வொரு கம்பெனியும் என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா, விற்கக்கூடிய பிரைஸ் ஒண்ணு, திரும்ப நம்ம அவங்க கிட்டயே நம்ம சேல் பண்ணோம்னு வச்சுக்கோங்க, அவங்க வாங்கக்கூடிய பிரைஸ் அப்படின்றது ஒண்ணு வச்சிருக்காங்க. அது 1 to 2% பேஸ்ட் ஆன் தி கம்பெனிஸ் வேறுபடுது. பட் நாங்க புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளாட்ஃபார்ம் ஃபீயா இருக்கட்டும், இந்த வாங்கி விக்கி அவங்களுடைய மினிமம் மார்ஜின் லாபமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இன்சூரன்ஸ்லேருந்து எல்லா விதமான காஸ்ட்டையுமே வந்து இந்த ஸ்ப்ரெட்டுக்குள்ள தான் விக்கிறாங்கன்றது தான் எங்களுடைய கருத்து. பட் இது அஃபிஷியலி யாருமே வந்து ஓப்பனா டிஸ்க்ளோஸ் பண்ணல. சரி இதெல்லாம் பார்த்துட்டீங்க. ஓகே நீங்க ஒரு கம்பெனி நம்புனீங்க, வாங்குனீங்க, அவங்க வச்சிருக்காங்க. டிஃபரன்சஸ் உங்களுக்கு ஓகே நம்ம இன்வெஸ்ட் பண்றது எப்பப்போ இன்வெஸ்ட் பண்றோம். சேஃபர் சைடுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல சேஃபா இருக்கு. நமக்கு வீட்ல வைக்கக்கூடிய தொல்லை கிடையாது. சேஃப்டிய பத்தின பிரச்சனை கிடையாது அப்படின்றத பத்தி யோசிச்சீங்கன்னா, அவங்க வைக்கக்கூடிய வாலெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 5 இயர் வரைக்கும் தான் நீங்க ஃப்ரீயா வச்சுக்க முடியும். அதுக்கப்புறம் நீங்க கம்பல்சரி டிஜிட்டல் கோல்ட வந்து நீங்க பிசிக்கல் கோல்ட கன்வெர்ட் பண்ணணும்ன்ற மாரி சொல்றாங்க. இன்னும் ஒரு சில கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 8 வருஷம், 10 வருஷம் சொல்றாங்க. ஒரு சில கம்பெனி நாங்க லைஃப் டைம்க்கு ஃப்ரீயா வந்து உங்களுடைய கோல்ட வந்து நாங்க சேஃபா வந்து வாலெட்ல வச்சுப்போம்னு சொல்றாங்க. ஸோ நீங்க எந்த ஆப் யூஸ் பண்றீங்களோ, அவங்களுடைய கண்டிஷன்ஸ் என்ன இருக்குன்னு பாருங்க. எத்தன வருஷத்துக்கு வந்து ஃப்ரீயா குடுக்குறாங்க, எத்தன வருஷத்துக்கு வாலெட்ல வந்து வைக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் தராங்க. அதுக்கப்புறமும் நம்ம காசு எக்ஸ்ட்ரா குடுத்து வச்சுக்கலாமா? இல்ல கம்பல்சரி ரெடீம் பண்ணி தான் ஆகணுமான்றத பார்த்துக்கோங்க. ஏன்னா, கம்பல்சரி ரெடீம் பண்ணணுன்ற பட்சத்தில, இல்ல நீங்களே கூட வாண்டடா வந்து எந்த ஆப் யூஸ் பண்ணாலும் நான் ரெடீம் பண்ணிக்கணும்பா. எனக்கு எவ்வளோ நாள் தான் டிஜிட்டல் வச்சுக்கிறது. நான் வந்து கன்வெர்ட் பண்ணி நான் பிசிக்கலா எடுத்துக்கிறேன் அப்படின்ற பட்சத்தில, அப்போ நீங்க டிஜிட்டல்ல இருந்து பிசிக்கலா கன்வெர்ட் பண்ணக்கூடிய டைம்ல அதற்கான சார்ஜஸும் எக்ஸ்ட்ரா வரும்.
ஸோ எக்ஸாக்ட்லி எந்த மாரி சார்ஜஸ் போடுறாங்க, அது எவ்வளோ சார்ஜஸ் ஆகும்னு சொல்லி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிளாட்ஃபார்ம்ல நான் வாங்கி டெஸ்ட் பண்ணி எக்ஸாக்ட் கால்குலேஷன்ஸ் உங்களுக்கு சொல்லணுமா அப்படின்றத சொல்லுங்க. வேணும்னா நான் எக்ஸாக்ட்லி வாங்கி ட்ரை பண்ணிட்டு என்னன்றத உங்களுக்கு அப்டேட் பண்றேன். இப்போ நீங்க பிசிக்கலா வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில கோல்டு வாங்கிட்டீங்கன்னா உங்க கையில இருக்க போகுது. இதுவே நீங்க இடிஎஃப்ஆ வாங்குனீங்கன்னா உங்க டிமேட் அக்கவுண்ட்ல இருக்கும். அந்த நீங்க புரோக்கரேஜ் கம்பெனியே கடைய மூடிட்டா கூட, நீங்க உங்க டிமேட் அக்கவுண்ட்ல இருக்கிறத வேற ஏதாச்சும் ஒரு புரோக்கரேஜ் வச்சு கூட எடுத்துக்கலாம். ஸோ பல்வேறு விதமான ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு. டிஜிட்டல் கோல்ட பொறுத்தவரைக்கும் நீங்க எந்த ஆப்ல வாங்குறீங்களோ, அந்த ஆப்ல மட்டும் தான் உங்களால விக்க முடியும். வேற ஆப்ல வந்து மாத்தி விக்கக்கூடிய ஆப்ஷன் இப்போதைக்கு கிடையாது. ஓகேங்களா? இங்க ஒரு பர்ட்டிகுலர் பிரைவேட் கம்பெனிய மட்டுமே நம்பி நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்பொழுது, அது உண்மையாவே நம்பகத்தன்மை உடையதாக இருந்தால் மட்டும் தான் உங்களுக்கு சேஃபா இருக்கும். அப்ப செபி இப்போ இந்த மாரி ரிஸ்க் இருக்கு, உஷாரா இருங்கன்னு சொல்லி ஒரு வார்னிங்க இவ்ளோ அழுத்தமா சொன்னதுக்கான காரணம் என்னன்னா, எப்பா செபி நாங்க இருந்து எங்களுக்கு கீழ நாங்க ரெகுலேட் பண்ண கம்பெனிலேயே திடீர்னு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வருது. பட் அட்லீஸ்ட் அத பார்த்துக்கிறதுக்கோ, ரெகுலேட் பண்றதுக்கு நாங்க இருந்தோன்றதுனால ஏதோ ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறோம். பட் இங்க டிஜிட்டல் கோல்டுக்கு அந்த மாரி எந்த ஒரு கட்டமைப்பும் இல்லாத காரணத்தினால அந்த ரிஸ்க்ன்றது இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஸோ நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது பார்த்துக்கோங்க, ஜாக்கிரதை அப்படின்றது தான் இங்க அழுத்தமா அவங்க சொன்ன விஷயம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு எக்ஸாம் நடக்குது. 30 பேர் உட்கார்ந்து எழுதிட்டு இருக்கோம். ஸோ ஒரு ஸ்டாஃப் வந்து பார்த்து போயிட்டே இருக்காங்க, மானிட்டர் பண்ணிட்டே இருக்காங்கன்ற பட்சத்தில, அப்ப எத்தன பேர் காப்பி அடிப்பாங்க? யாருமே இல்ல ஸ்டாஃப். ஆனா எக்ஸாம் நடக்குதுன்ற பட்சத்தில எத்தன பேர் காப்பி அடிப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஸோ சும்மா ரிஸ்க் இருக்கு, உஷாரா இருங்கன்னு மட்டும் மக்கள் கிட்ட அத கொண்டு வந்து விடுறத விட, அவங்களே ஒரு ஃப்ரேம் ஒர்க்க ஃபாலோ பண்ணி, ஓகே நாங்க இத ரெகுலேட் பண்றோம்னு சொல்லி சொல்ல வேண்டியது தானே அப்படின்ற மாரி கேள்விகள் இருக்கும் இல்லைங்களா? பட் அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது செக்யூரிட்டீஸ்லயும் வராது, டெரிவேட்டிவ்ஸ்லயும் வராது. ஸோ அதனால தான் எங்க கண்ட்ரோல் இல்லன்னு சொல்லியிருக்காங்க. பட் நான் என்ன சொல்றேன்னா, அதற்காக ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் ஒரு புதுசா ஒரு லாவ பாஸ் பண்ணி, இந்த மாரி டிஜிட்டல் கோல்ட் எல்லாம் ஒழுங்குபடுத்தணும். அதற்கான ஒரு வழிமுறைகளை ஏற்படுத்தி, ஓகே இந்த மாரி கட்டுப்பாடுகள் வந்து இருக்கு, இந்த மாரி ஒரு செக்யூரிட்டி இருக்கு அப்படின்றது போல மக்களுக்கும் அந்த நம்பிக்கைய கொண்டு வந்தா, ஒரு சில டிஜிட்டல் கோல்ட் பிளாட்ஃபார்ம்ஸ்க்கும் ஒரு சேஃபர் சைடா இருக்கும். மக்களுக்கு அத விட அதிகமான ஒரு சேஃபர் சைடுல இருக்கும். நம்பிக்கை தன்மையோட வாங்கலாமா வேணாமான்ற முடிவ அவங்க ஈஸியா எடுத்துப்பாங்க. பட் இன்னைக்கு தேதியில சேட் ரியாலிட்டி என்னன்னா, அந்த மாரி எந்த ஒரு விஷயமும் கிடையாது. ஸோ லோக்கல் நமக்கு தெரிஞ்ச நகை கடைகள்ல கூட வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்குமே செபியோட ரூல்ஸ் அந்த மாரிலாம் எதுவுமே வந்து ஃப்ரேம் ஒர்க்லாம் பெருசா கிடையாதுங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில அங்க இருக்கக்கூடிய நம்பிக்கை இங்க ஏன் இருக்கக்கூடாதுன்றது போலயும் ஒரு கேள்விகள் வந்து முன்வைக்கப்பட்டது. பட் லோக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு கடை அப்படின்றது நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்து வளர்ந்துருப்போம். நமக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்க, அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. எப்படி அவர் பல வருஷமா வந்து ஒரு இடத்துல கடை வச்சிருப்பாங்க. அந்த நம்பிக்கைய சம்பாரிக்கிறதுக்கு திடீர்னு ஒரு ஆப் வந்தா சம்பாரிக்குமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான். ஸோ இது 2மே இப்போதைக்கு ஒரு தராசுல தான் இருக்கு. நீங்க தான் உங்களுக்கு இது சரியா இல்லையான்றது இப்ப நம்ம சொன்ன ஃப்ரேம் ஒர்க் எல்லாத்தையுமே போட்டு, எஸ் இது கரெக்ட்டா இருக்குமா இல்லையான்ற முடிவ நீங்க தான் எடுக்கணும். என்ன ப்ரோ எப்ப பார்த்தாலும் பதில எங்க கிட்டயே விட்டுறீங்க, நீங்க சொல்லுங்கன்னு கேட்கிறீங்களா? ஸோ நான் இதுக்காக தான் பார்த்தீங்கன்னா, பிசிக்கல் கோல்ட், டிஜிட்டல் கோல்டு இந்த மாரி கோல்டு இடிஎஃப், மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்றது போல கோல்டு இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பெஸ்ட் ஆப்ஷன்ஸ் இந்தியால எதெல்லாம் இருக்கோ, எல்லாத்த வச்சும் ரூ. 1,00,000 போடுறோம். ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் 1 வருஷம், 10 வருஷம், 5 வருஷம் அப்படின்னு சொல்லி எல்லாமே கால்குலேஷன்ஸ் எடுத்து பார்த்தோம். இன்க்ளூடிங் டாக்ஸ், ஜிஎஸ்டி எல்லாத்தையுமே போட்டு பார்த்தா, இருக்கிறதுலயே பெஸ்ட் இன்வெஸ்ட்மென்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்தது. அது எனக்கே ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. பட் அதான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணா தான் தெளிவா வந்து புரியும். ஸோ அந்த பர்ட்டிகுலர் வீடியோ உங்களுக்கு வேணுமான்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வீடியோக்கு லைக் குடுக்க மறந்துடாதீங்க. நெறைய பேருக்கு அந்த வீடியோ வேணுன்ற பட்சத்தில நான் சீக்கிரமாவே கொண்டு வரேன். இல்ல உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பர்ட்டிகுலர் கோல்டு இடிஎஃப்க்கும், டிஜிட்டல் கோல்டுக்கும் கம்பேரிசன் வேணுமா? இல்ல பிசிக்கல் கோல்டுக்கும், டிஜிட்டல் கோல்டுக்கும் கம்பேரிசன் வேணுமா? அந்த மாரி எந்த ஒரு ரெக்வெஸ்ட்டா இருந்தாலும், எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு வேணுமா இருந்தாலும் நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சீக்கிரமா அந்த வீடியோவ கொண்டு வந்துடுறேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம இதே போல உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் அடுத்த தடவை சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.